ஹாய், வெல்கம் டு அக்கூஸ் தமிழ் டைரி. இன்றைக்கி நான் சூப்பர்ப் ஸ்டோரி நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெல்கம் டு எபிசோட் 5 ஆஃப் ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பேர் வந்து ஃப்ரிட்ஸ் பை சத்யஜித் ரே. இது வந்து ஒரு செம்மையான பெங்காலி கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஷங்கர், ஜொயந்தோ அப்படின்ட்டு. 2 பேருமே வந்து ராஜஸ்தான் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிவிட்டு ராஜஸ்தானுக்கு வராங்க. ராஜஸ்தானில் எவ்வளோ பிளேசஸ் இருக்குது, ஜோத்பூர் இருக்குது, உதய்பூர் இருக்குது. பட் இதெல்லாம் விட்டுட்டு ஜொயந்து அப்படின்ற இந்த ஃப்ரெண்ட் வந்து அவர் வந்து நம்ம பூந்தி அப்படின்னு ஒரு ஊருக்கு தான் போகணுன்னு ரொம்ப அவர் ப்ரெஷர் பண்ணி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த பூந்தி அப்படின்ற பிளேஸ்க்கு வந்திருக்காங்க ராஜஸ்தானில். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேர் இன் தேர் 30s, ஸோ 35, 37 அந்த ஏஜில் இருக்காங்க. ஜொயந்தோ அண்ட் ஷங்கர் இவங்க 2 பேருமே வந்து சின்ன வயசில் வந்து ஒரே ஸ்கூல், அப்புறம் ஒரே காலேஜ். இப்போ ஜொயந்து வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு எடிட்டராகவும் அண்ட் ஷங்கர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராகவும் இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் இந்த ராஜஸ்தான் பிளான் வந்து போட்டு ஃபைனலி வந்து அது ஃபைனலைஸ் ஆகி ஒரு வழியாக 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே வந்து பூந்தியில் வந்து ஒரு பங்களா எடுத்து தான் தங்குறாங்க. இது ரொம்ப ஓல்டன் டைம் உள்ள பங்களா. அண்ட் இந்த பங்களாவில் வந்து ஜொயந்து ஆல்ரெடி அவர் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே வந்திருக்காரு அவரோட பேரண்ட்ஸோட. ஸோ அவருக்கு நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து இந்த பங்களாவில் இருக்குது. ஸோ இந்த பங்களாவில் வந்திருக்காங்க, ஸ்டே பண்ணுறாங்க. அந்த பங்களா சுற்றி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டன் இருக்குது, நிறைய ரோஸ் செடிங்க இருக்குது, அப்புறம் வந்து பீகாக் கத்திக்கிட்டே இருக்குது, அண்ட் நிறைய பேரட்ஸ் கிளிகள்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பச்சை பசேல்னு வந்து இருக்குது. பங்களாவுமே வந்து நல்ல பிரிட்டிஷ் டைம் கட்டினதுனால நல்ல சீலிங்லாம் நல்ல உயரமாக வச்சு நல்ல ஸ்பேஷியஸாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது பங்களா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கார்டனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜொயந்து வந்து ஒரு மாதிரி ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஷங்கர் கேட்குறாரு, என்னாச்சு, ஆல் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜொயந்து வந்து ஓகே, எல்லாமே எனக்கு நிறைய மெமரிஸ் திரும்பி வருது இந்த பங்களாவுக்கு நம்ம வந்ததுனால அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. எப்போ நீ கடைசியாக வந்த இங்கே அப்படின்னு சொல்லி ஷங்கர் கேட்கும்பொழுது ஜொயந்து வந்து நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும், அப்போது நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த வீட்டு வேலைக்காரர் வந்து நல்ல ஹாட்டாக டீ, பிஸ்கெட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயந்து சொல்கிறாரு, நான் உட்காந்துட்ருக்கேன்ல இந்த சேரு, இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நான் கால் மேலே கால் போட்டு உட்காருவேன், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹால், லிவிங் ரூம் அதெல்லாம் கூட வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, இப்போ எல்லாமே வந்து ரொம்ப சின்னதான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷங்கர் வந்து, நீ வந்து இப்போது வயசாயிருச்சுல உனக்கு, நீ சின்ன பையனாக இருக்கும்பொழுது குட்டியாக இருப்ப, ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஜொயந்து வந்து எழுந்துச்சு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு கார்டனில். கூடவே வந்து ஷங்கரும் அப்படியே வராரு. அப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் திடீர்னு வந்து தியோடார் மரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் மரம், நான் இங்கே பிக்சர் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஒரு தியோதார் மரம் இருந்தது அப்படின்ட்டு ஜொயந்து சொல்கிறாரு. அப்போ வந்து மரம்னா இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கர் சொன்னோடனே அவர் அப்படியே குடுகுடுன்னு ஓடி அந்த மரம் அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. கரெக்டாக அவர் சொன்ன இடத்துல அந்த மரம் இருக்குது. அப்போது ஜெயந்து சொல்கிறாரு, இந்த மரத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு மறந்து போச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷங்கர் வந்து சரி நம்ம இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் அப்படியே நைட் ஆகிடுது. அப்போ அவங்க குக் வந்து நல்லா சுட டின்னர்லாம் பண்ணி சப்பாத்தி அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அப்போ வந்து திரும்பி வந்து நம்ம ஜொயந்துக்கு வந்து சில மெமரிஸ் வருது. அவர் சொல்கிறாரு, திலாவர் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு குக் இருந்தார், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது. அவருக்கு வந்து லெஃப்ட் கன்னத்தில் கூட ஒரு ஸ்கார் இருக்கும், கண்ணெல்லாம் நல்லா ரெட்டாக இருக்கும், நல்ல சூப்பராக வந்து சமைப்பார் அப்படின்ட்டு பேசும்போது கொஞ்சமாக அவருக்கு நிறைய பழைய ஞாபகங்கள்லாம் வர அவருக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ வந்து ஃப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஷங்கர் கேட்குறாரு, ஃப்ரிட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை என்னோடய அங்கிள் ஒருத்தர் வந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த பொம்மை வந்து 12 இன்ச்சு தான் இருக்குமா. பார்க்குறதுக்கு அச்சசல் ஒரு ஸ்விஸ் தாத்தா மாதிரியே இருக்கும். நல்ல பெல்ட்டு, அப்புறம் தொப்பி,
தொப்பி, அப்புறம் வந்து ஷூ நல்லா பக்கிள் கொக்கி வச்ச ஷூலாம் போட்டுட்டு ரொம்ப உண்மையான ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும். அதோட ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ரியலாக இருக்கும். நல்ல சிரிச்ச முகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கு வந்து ஏகப்பட்ட பொம்மைங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளவோ அடம் பிடிச்சு கேட்டிருக்கேன். என் அம்மா, அப்பா எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரிட்ஸ் வந்து எனக்கு வாங்கி கொடுத்த பிறகு நான் வேறு எந்த பொம்மையுமே கேட்டதே கிடையாது. அப்புறம் ராத்திரி பகல்னு நான் வந்து ஃப்ரிட்ஸ் கூட வந்து நிறைய கதை பேசிக்கிட்டே இருப்பேன். சில டைம் யோசிப்பேன், நமக்கு ஏதாவது ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ ஃப்ரிட்ஸுக்கு வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் புரியும். அப்படின்லாம் நான் நிறைய வந்து ஃபன்னியாக நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜெயந்து. என் அம்மா அப்பா கூட வந்து நீ அந்த பொம்மையோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் இப்போ ஸ்கூல் கூட ஜாயின் பண்ணாததுனால எனக்கு வந்து உலகத்தில் உள்ள எல்லா டைமுமே எனக்கு இருந்தது. எப்போவுமே நான் வந்து ஃப்ரிட்ஸ் கூடவே தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஷங்கர் கேட்குறாரு, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெயந்து சொல்கிறாரு, ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா அப்பா டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அடம் பிடிச்சேன், எனக்கும் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடம் பிடிச்சேன். அப்போ நானும் அவங்களோட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற டீ வந்து என்னோடய மடியில் கொட்டிக்கிட்டேன். சரி உள்ளே ஓடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்க்கும்பொழுது ஃப்ரிட்ஜை வந்து காணோம். அப்புறம் 2 தெருநாய்ங்க வந்து என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து கடித்து கொதறிட்டு இருந்தது. நான் அப்புறம் ஃப்ரிட்ஜை எப்படியோ பிடுங்கிட்டு வந்து பார்க்கும்பொழுது ஃப்ரிட்ஜுக்கு வந்து ரொம்பலாம் அடிப்படல. ஆனால் ஃபேஸ் எல்லாம் வந்து மொத்தமாக வந்து செதஞ்சு போயிருச்சு. அந்த நாள்லேருந்து ஃப்ரிட்ஜு வந்து இறந்து போயிருச்சு அப்படின்ட்டு ஜெயந்து சொல்கிறாரு. இறந்து போயிருச்சா? அப்போ நீ ஃப்ரிட்ஜை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, வேறு என்ன பண்ணுவாங்க, பொம்மை செத்து போனால் ஃப்யூனரல் தான். ஸோ அதுக்கு வந்து நான் அடக்கம் பண்ணேன். அந்த டியோடார் ட்ரீக்கு கீழே தான் வந்து நான் வந்து புதைச்சி வச்சுருக்கேன் என்னோடய ஃப்ரிட்ஜை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அவருக்கு எல்லா மெமரிஸும் வந்து திரும்பி ஞாபகம் வந்துருச்சு. சரி நம்ம 2 பேரும் போய் படுக்கலாம், ஏன்னா நாளைக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் படுக்கிறாங்க. அப்போ 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷங்கர் வந்து முழிக்கிறாரு, ஏதோ ஒரு சத்தம் கேட்டு. முழிச்சு பார்த்தா ஜெயந்து வந்து முழிச்சிட்டு ஒரு அதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்காரு. லைட் ஆன் ஆகிருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஏதோ என் மேலே ஏறி போச்சு அப்படின்னு ஜெயந்து சொல்கிறாரு. அப்போது வந்து ஷங்கர் வந்து ஏதாவது பூனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், இங்கே வந்து எலிலாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது, எலிலாம் இருக்குது, பட் அது வந்து மேலெலாம் ஏறாது, அந்த ஓரமாக ட்ரெயின்ஸ் கிட்ட தான் இருக்கும் எலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஷங்கர் வந்து என்னாச்சு, நீ லைட்டு போட்டு பார்த்தியா, என்ன இதுன்னு பார்த்தியா, அதாவது அனிமலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு லைட் ஆன் பண்ணுறதுக்கு. நான் வந்து அந்த என் மேலே நடந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து லைட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஷங்கர் உடனே எழுந்திரிச்சு போய் பெட்டுக்கு அடியில் பெட்டிக்கிட்ட இதெல்லாம் தூக்கி பார்க்குறாரு, ஏதாவது அனிமல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெயந்து வந்து கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிறாரு. அப்போ ஜெயந்து வந்து இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அவரோட குவில்ட், அதாவது அவரோட பெட்ஷீட்டில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் சர்க்கிளாக இருக்குது. அப்போ இது காமிக்கிறாரு. அப்போது சொல்கிறாரு, பூனையாக தான் இருக்கும், இந்த ஜன்னல் கிட்ட தானே நீ படுத்திருக்க, ஸோ ஜன்னல்லேருந்து டக்குன்னு ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயந்து வந்து கன்வின்ஸ் ஆன மாதிரி இல்லை. ஆனால் வந்து ஷங்கர் வந்து நாளைக்கு நிறைய நமக்கு சைட் சீயிங்லாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், அதனால தூங்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் படுத்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 2 பேரும் சைட் சீயிங்லாம் பார்க்க போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. கூட வந்து ஒரு கைடும் இருக்காங்க. ஸோ நிறைய ஃபோர்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நடுவில் வந்து திடீர்னு ஜெயந்தோட எனர்ஜிலாம் ஒரு மாதிரி கம்மியான மாதிரி ஆகிடுது. திடீர்னு அப்படியே அமைதியாகிட்டார். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆளையே காணும். அப்போது ஷங்கர் வந்து தேடிட்டே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பெரிய செவுரு, ஒரு டெரஸில் வந்து அப்படியே தனியாக நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஷங்கர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படியே வந்து ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்துடுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஷங்கர்னால் வந்து தாங்க முடியல. அவர் வந்து உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு திரும்பி ஜெயந்து சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து டின்னர்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிக்கும் பொழுது ஷங்கர் வந்து ஒரு பாயிண்ட் மேலே அவரால் முடியல. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து நம்ம வெக்கேஷன் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி குவாய்ட்டாகவும் டிப்ரெஸிங்காகவும் இருக்கிறது வந்து ஷங்கருக்கு வந்து பிடிக்கல. அவர் வந்து என்னால் முடியல, என்ன தான் ஆச்சும், பிரச்சனை என்னன்னு நீ வாயை திறந்து சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஜெயந்து வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு நல்லா தெரியும், நேற்று நைட்டு வந்து என் மேலே ஏறி போனது வந்து ஃப்ரிட்ஸு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று நைட்டு என் நெஞ்சு மேலே ஏறி போனது வந்து 2 கால் இருந்தது, அதுக்கு 4 கால் இல்லை, ஒரு 2 கால் என் மேலே மிதித்து ஏறி போனது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதுவும் அது வந்து சின்ன கால் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு.
ஷங்கர்னால் இதை நம்பவே முடியல. ஒரு 37 வயசு ஒரு ஆள், அவன் வந்து ஒரு சின்ன பொம்மை ஏறி போனது, அவனோட சைல்ட்ஹுட் மெமரியை யோசித்து இப்படி பயந்துட்டுருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப கோபம் வருது. இவனை எப்படியாவது நம்ம கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. சரி நீ போய் சாப்பிடு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கர் போய் குளிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. சரி இவர் இந்த பொம்மைன்னு சொல்லி அதையே கட்டிட்டு அழுதுட்டுருக்காரு, நம்ம வந்து அந்த பொம்மை இருந்துச்சு புதைச்சி வச்சுருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம தோண்டி பார்த்தா நமக்கு தெரிய போகுது அங்கே பொம்மை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அங்கே பொம்மை இருந்துச்சுன்னா இவருக்கு மனசுக்கும் வந்து கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து வெளியே வந்து நம்ம ஜெயந்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நம்ம அங்கே தோண்டி பார்த்துடலான்னு. ஜெயந்துக்கு வந்து அது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அது பண்ணணுன்ட்டு. பட் அவர் வந்து ஓகே இது வந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு அவருக்குமே வந்து தோணுது. அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே, அது வந்து ஒரு மத்தியானம் டைம் தான், ஸோ வந்து ஒரு குவைட்டான ஒரு மத்தியானம். ஸோ அப்படியே அந்த கார்டனில் உட்காந்துட்ருக்காங்க. கார்டனருக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கார்டனரும் வந்து ஒரு 3 o'clock வரான். அவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து தோண்டணும், நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்ட்டு. என்ன சார் யாருமே இந்த மாதிரி கேட்டது இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு கூட கொடுக்குறோம், நீங்கள் வந்து கொஞ்சம் தோண்டுங்க, இந்த டியோதார் மரத்துக்கு கீழே நீங்கள் தோண்டணும் அப்படின்ட்டு. சரின்னு அவரும் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு. தோன்றாரு. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன் சார் ஏதாவது புதையல் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அப்படி ஏதாவது புதையல் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ஒரு பங்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பங்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இன்ச்சு அந்த மாதிரி தோண்டும்போது உள்ளே வந்து ஏதோ அடிபடுது. அப்போது அந்த பங்களா வாசலில் தான் வந்து நம்ம ஜெயந்து உட்காந்து அப்படியே வேர்க்க உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அண்ட் அவர் வேர்க்க உட்காந்து பார்க்குறத வந்து இந்த கார்டனர் பக்கத்தில் நின்றுட்டுருக்க ஷங்கர் பார்க்குறாரு. பார்த்தா அக்டோபர் டைமு எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, இந்த குளிரில் எப்படி வந்து ஜெயந்துக்கு இப்படி வேர்க்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அண்ட் எங்கேயோ தூரத்தில் வந்து ஒரு பீகாக் வந்து கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ அவர் டக்குன்னு திரும்பி பார்க்கும்பொழுது திரும்பி ஜெயந்துவை பார்க்குறாரு. பார்த்தா ஜெயந்து கண்ணெல்லாம் அப்படியே வெளியே பிதுங்கி அப்படியே பயந்து போய் அவர் இப்படி கை காமிக்கிறாரு. என்னன்னு திரும்பி பார்த்தா பொம்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தனா அந்த இடத்துல பொம்மை கிடைக்கல. ஆனால் ஒரு 12 இன்ச்சுக்கு ஒரு மனுஷ எலும்புக்கூடு கிடைக்கிது. 12 இன்ச்சு மனுஷ எலும்புக்கூடு அந்த கார்டனர் தோண்டி எடுக்கிறார். அதோடு இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க. அண்ட் அதுதான் அதோட பெஸ்ட்டு பார்ட்டே. ஸோ நம்ம எது வேணுமோ இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்கள் மனசுக்கு தோன்ற கன்க்ளூஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்டோரி நான் எடுத்துகிட்டு வரேன். பாய்.